ஹலோ. ஹலோ. அம்மா கேக்குதாம்மா? சொல்லுங்க பிரதர், தலையே சுத்துது எனக்கு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. சார்ஜர் போட்டு இப்போதாம்மா சார்ஜர் போட்டு எடுத்துன்னு வந்தேன். நீங்க எப்படி ப்ரோ வந்து பப்ளிக் முன்னாடி சொல்லுவீங்களா? என்னமோ நான் தான் போய் சொல்றேன், நான் பப்ளிசிட்டிக்காக பண்றேன்னு மக்கள் சொல்ற மாதிரி விட்டுருவீங்களா? இல்லைம்மா, சொல்கிறேம்மா, கண்டிப்பாக சொல்கிறேம்மா. சத்யா கூட ஃபோன் பண்ணா. இல்ல மனோண்ணா சொன்னா மனோண்ணா வந்து அப்படியே மாத்தி பேசுறாரு. இப்போ என்னன்னு சொன்னாரு? அவன் வந்து இருந்து தானமா பார்த்தோம், அவன் தப்பு பண்ணதை நம்ம பார்க்கல. அப்படியே அவன் பேசுற மாதிரியே அவரும் பேசுறாரு. ஆ அதாவது நீங்க தான் 3 பேர் முன்னாடி சொன்னீங்க, இந்த மாதிரி நைட்டு போனோம், இப்படி ஆச்சு, இவங்க இப்படி பேசி கூட்டு போனாங்க, உள்ள போய் கதவு சாத்தியெல்லாம் நான் பார்த்தேன், நெஞ்சு வச்சு தாங்க முடியாம தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க அப்ப கூட என்கிட்ட வந்து சொல்ல, நான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி இவ்வளவு ஃபீல் பண்றாங்களேன்னு வருத்தப்பட்டு தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆமா ஆமா. என்கிட்ட மட்டும் சொல்ல, அங்க நாங்க 3 பேர் நின்னுட்டு இருக்கும்போது 4வது ஆளா நீங்களும் தான் வந்து சொன்னீங்க. எல்லாரும் தெரிஞ்சுதானே பிளான் பண்ணி கிளம்பி போய் டொக்கா பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனோம். இன்னைக்கு வந்து அவர் வந்து இங்க இறக்கி விட்டேன்னு தான் சொன்னா அந்த தம்பி. வந்து தப்பு பண்ணேன்னுலாம் சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு அப்படியே அப்படியே மாத்தி பேசுறாரு. அதான் நான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன்னா, நீங்க வந்து பாக்கலன்றது எவ்வளவு உண்மைன்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த மாதிரி அவன் பண்ணலன்னு சொல்றது வந்து பொய்னா, அத வந்து நீங்க எப்படின்னா உண்மை மாதிரி சொல்லுவீங்க? அவன் பண்ணலன்றது உண்மைன்னு எப்படின்னா நீங்க சொல்லுவீங்க? அவன் வந்து நான் பண்ணலன்னு சொல்றான், அதை எப்படி நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு எனக்கு சாட்சி இருக்க போய் தான் நான் போய் மீடியால உக்காந்தேன். சரிங்களா? இன்னைக்கு சாட்சியே வந்து என்னையே கேள்வி கேட்டு என்னையே குழப்பும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என்னமோ நான் தான் போய் சொல்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஆமா, கண்டிப்பா ஆகும்மா. நீங்க நீங்க சொல்லுங்க. வந்து இவன் கலையாச்சு இப்படி பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல, வீடியோல போடுவான்ட்டு. எங்க வீட்டுக்கு போயிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்றான், நீ கேச கொடு அப்படின்றாங்களாம் அவங்க வீட்டுல. நீ போய் கேச கொடு மேல அப்படின்றாங்க அவங்க ஒய்ஃப், சத்யா ஒய்ஃப். அதான் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் வந்து கேஸ் கொடுத்துட்டு நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்றேன். அவங்க வந்து நான் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறதான் நான் நினைச்சேன். அதாவது மீடியால வந்து அவங்க அம்மா பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, சத்யா மொழி பேசுனது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஃப்ராடு. சத்யா சொன்னாரு, இப்போ நான் பேசுனது மட்டும் ரெக்கார்டு இருக்குன்னா அவங்க அம்மா பேசுனதெல்லாம் ரெக்கார்டு போட வேலை பாருனா அவங்க அம்மா, அப்ப எவ்வளவு புத்திசாலி பாருனாங்க அம்மா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பையனுக்கு வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படியே பயங்கரமா, அவன் பண்ற தப்புக்கெல்லாம். அதனால தான் அவன் இப்படி இருக்கான். இவ்வளவு காலம் அவன் பண்ண தப்பெல்லாம் ஒரு நாளும் அவன் கேட்டதில்லை. இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கு வராங்க. ப்ரோ, அவன் பண்ணது உண்மையா பொய்யா ப்ரோ? அவன் தப்பு பண்ணது உண்மையா பொய்யா, அது மட்டும் சொல்லுங்க. உண்மைதான். நீங்க வர முடியுமா? வேலை மேல இருக்குமா, நான் வரமா சொல்லியிருக்கேன் சித்தைகிட்ட. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். வேற பொண்ணு நீங்க வந்து யார் யாரதான் எத்தனை பேரை பாத்திருக்கீங்க அவன் கூட தப்பு பண்ணி அந்த கோயில்ல? 2 பேர் தான்மா. 2 பேரா? 2 பேர்னா அந்த குமார் அவங்க ஒய்ஃப், அப்புறம் அந்த அகோரி தீட்சை வாங்க வந்தவங்க அந்த அம்மா, அவங்க 2 பேர் தான் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க கோயிலே தப்பு பண்ணது? ஆமா, நான் போறதுக்குள்ள அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அகோரி தீட்சை இருக்காங்கல்ல அவங்க. ஆனா ஏமந்த் ஒய்ஃப் பண்றத பார்த்தேன் கண்ணால பாத்தீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது? ஆமா, கிச்சன். இவங்க இந்த அகோரி தீட்சை வந்தவங்க அது நான் மேல போறதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க தூரமா. போகும்போது பார்க்கும்போது ஒன்னா இருந்தவங்க அப்படியே நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு தப்பு. வயசுல வந்து மூத்தவங்க, அவன் வயசு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி. நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? நான் என்ன முடிவு சொல்றேன்? நான் வேணான்றேன். இப்படியாப்பட்ட கேடு கட்டதான் எனக்கு வேணான்றேன் நானு.
சத்யா என்ன சொன்னாரு, ஆனா அவங்க 2 பேரும் நம்ம வாழ வைக்கலாம் தான் நம்ம முடிவு பண்ணோம். அவங்க வந்து என்ன வந்து ஃப்ராடுன்னு பதிவு பண்ணிட்டு அவங்க புள்ளையும் அவங்க அம்மாவும் வந்து உத்தம யோக்கியங்கள்னு சொல்லிட்டு மீடியால பேசணும்ட்டு அப்படி அவங்க பண்றாங்க. சரியா? நான் வந்து இன்னைக்கும் வந்து நான் மீடியால போயிட்டு ஏங்க நான் தப்பாவே இருந்துட்டு போறேங்கன்ட்டு கூட நான் போயிடுவேன் ப்ரோ. நான் சாதிக்கணும், நல்லவன் நான் சாதிக்கணும்னு நான் விரும்பல. மக்கள் வந்து அன்னைக்கு உஷாரா இருக்கணும்ட்டு தான். உங்க வீட்டுல வந்து நான் இருந்ததுக்கு தப்பா சொல்றானுங்க அவனுங்க. யாரு? கலையரசன். பாத்தீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணி என் யாரு பொண்டாட்டி வராங்களோ அவங்க இவன் என் வந்து என் பொண்டாட்டி கூட வச்சு தப்பா. இவன் என் பொண்டாட்டி வச்சிருக்கான், அதான் எனக்கு இது மாதிரி அடிச்சு தட்டுறாங்க ஐயோ கடவுளே! நான் அப்படின்ட்டு பேசுனதே அன்னைக்குதான். நீங்க வந்து அன்னைக்கு கூட என்ன சொன்னீங்க, உங்க நம்பர்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எப்பயோ உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன்னு. அதே சத்யானா மனோனா முன்னாடி தானே சொன்னீங்க. அந்த மாதிரி சொல்றாங்கம்மா. நெக்ஸ்ட் முந்தானத்து ஃபோன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிச்சு, ரெக்கார்ட் டெலிட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஆமா, டெலிட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ இந்தாங்கண்ணா சொல்லுங்க. அதுதான் தேடினேன் உங்களுக்கு அனுப்பலான்ட்டு, டெலிட் ஆயிட்டு இருக்கு. அண்ணா இருந்தா தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கண்ணா. நான் வந்து தேடி பார்த்து வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு தேடி பார்த்து அனுப்புறேன். எவ்வளவு ஒரு வன்மம் பாத்தீங்களா? எனக்கு அந்த அந்த டைம்ல எனக்கு வீட்டுல அம்மா அழுகுறாங்க, என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. அவன் பண்ணது எப்படி? அவன் ஒரு நல்லவன் மாதிரியே காமிச்சான். அவன் தப்பே பண்ணாதவன் மாதிரி பேசுறான் பாருங்களேன். நீங்க நேர்ல பார்த்தவங்களுக்கு அவன் பேசும்போது எப்படி இருக்குது அவன் அதை பார்க்கும்போது? ஆமா, அதே நல்லவங்க அதே பேசுறாங்க. இன்னும் யாரை கெடுக்கிறதுக்கு யாரை நாசம் பண்றதுக்கு அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த 3 பசங்களுக்காக தான் நான் பார்த்தேன். நானும் அதுக்காக தானே போராடுறேன். சத்தியமா என் பிள்ளைங்களுக்காக தான் நான் போராடுறேன். கேஸ் கொடுத்தா கூட அந்த கேஸை கூட என்னன்னு கவனிக்க மாட்டேன்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அட்வொகேட் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அட்வொகேட் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி அவரெல்லாம் வரமாட்டாரு, அவருக்கு த்ரெட் இருக்கு, அது இருக்கு, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி. என் கேஸை இன்னும் எடுக்கல. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணா நான் எப்படி போராட முடியும்? உண்மையை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ராடுன்றாங்க, நான் பொய்யானவன்றாங்க. சத்யா என்னமா சொன்னாரு முடிவு லாஸ்டா? அவர் வரேன்னாரு. நீ எங்க கூப்பிடுறியோ நான் வந்து உண்மையை சொல்றேம்மா. என்னை வந்து ஏமாத்தி என்கிட்ட பேச்சை வாங்கி இப்படி மீடியால போட்டிருக்காங்க. நான் அதுக்கு சும்மா விட மாட்டேன். நான் வந்து கேஸ் கொடுப்பேன். நான் விட மாட்டேன். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேம்மா, நான் வந்து சொல்றேம்மா அப்படின்னாரு. நான் கூடமா நானும் வருவேம்மா, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வந்து சொல்லுவோம்மா. வீடியோல முன்னாடி காலைல வேணா சொல்லி வீடியோல உட்காந்து பேசிட்டோம்னா எனக்கு நான் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துனா உங்களுக்கு கோடி கும்புறேன்னா நானு. சார் உள்ள இருக்காரு பாருங்க, போங்க உள்ள போங்க. சொல்லுமா. அதான் நான் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்துங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம்ன்ற நானு. பொண்ணுங்க சாபத்தெல்லாம் வாங்க கூடாதுல்ல, நம்மளும் அதுக்கு வழித்துணையா இருக்க கூடாதுன்னு. எனக்கு என்ன பயம், என் மேல கேஸ் வேற இருக்கு. அது வேற எப்போ மாற்றம் வந்து நான் எதிர்பார்க்கறேங்கம்மா எல்லா ஸ்டேஷன்லயும். அதுதான் மாத்திட்டு தான் நான் என்னை வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் உள்ள தான் நான் கிடக்கணும். நான் இருக்கேன், நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீ என்ன கவலைப்படுறேன்? உண்டாக்குல போட்டாங்கன்னா இன்னும் பண்ண முடியாது. அதுதான் பயந்து இவன் என்ன நான் உன் மேல போய் சொல்ல போறான்? நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரிம்மா சரிம்மா. தயவு செஞ்சு வந்து உண்மையே சொல்லுங்கண்ணா மீடியா முன்னாடி. இன்னைக்கு வரீங்களா? இன்னைக்காம்மா? இன்னைக்கு டைம் நான் இங்க லாங்ல இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா வச்சுங்களேன், டைம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து யாரும் ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கதை கட்டுவாங்க. நம்ம உடனே பண்ணாதான் வந்து உண்மைன்னு கூட நான் இது கூட நம்புவாங்களான்னு தெரியல. பட் இன்னும் டைம் எடுத்தோன்னா வேற யாரையும் கூப்பிட்டு வந்து இப்படி பேச வைக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. அவன் அப்படி கூட பேசுவான் பொய்க்காரன். ஆனா சத்யா செம்ம கோவத்துல இருக்காருமா. அவன் மேல நம்பிக்கை இல்லை. இப்படி பண்ணுவான்ட்டு நம்பவே இல்லை நானே. வீடியோல போட்டான் அப்படின்ட்டு மனோனா கூட தெரியாது இந்த மாதிரி. அப்புறமா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல மனோனா ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. எனக்கு கஷ்டமா போச்சு. சரி நான் விடுங்கண்ணா அப்படின்னு வச்சுட்டு நான் போனேன்.
ஆனா இன்னொரு அண்ணன் இருக்காருமா, இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாருலம்மா, ஆ அவரு கூட நான் கூப்பிட்டாரேன், அவருன்னு கேளுங்க. ஓ அவரும் இவன் தப்பு பண்ணதை பார்த்தாரா? அவரே தப்பு பண்ண கூப்பிட்டுருக்காருமா. புரியல. அந்த அண்ணன் தப்பு பண்ண கூப்பிட்டுருக்காருமா அவரு. ஐயோ என்னன்னு? அவர் பயங்கரமானவருமா அவரு. என்னன்னு இவன் கூட படுன்னு சொன்னானா எப்படி? ஏமந்த் வயசு கொடுங்க. ஏமாந்து வயசு கூட இவரை படுக்க சொன்னா எவ்வளவு ஒரு இது. பயங்கரமானவருமா அவரு. அடிக்கு அடியில் வந்து பெற்றுருவோம், நீங்க என்ன பண்ணாலும் தாங்க மாட்டேன் ஓடிடு அப்படின்னோடனே போயிட்டாராம். எவ்வளவு ஒரு திமிரு. அவர் வேற அவன் அண்ணன் ஏன் ஏமாந்து வயசுன்னா அவ்வளோ அதுவும் செக்ஸ் அடிக்டா? ஆமா. அது இந்த மாதிரி இவர் கூட இருந்தா வர ஆம்பளைங்க கூட எல்லாம் படுக்கலன்னு அதுக்கும் ஒரு இதா? ஆமா ஆமா. சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வர பாருங்க. சரிம்மா, கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ரீ ஆவீங்க? நான் ஒரு 7 மணிக்கு ஃப்ரீ ஆயிடுவேம்மா. சரி நீங்க 7 மணி கூட வாங்க, நான் 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு போகாம நான் வெயிட் பண்றேன். எங்க இருக்கீங்க? நான் ஒரு மீடியாவுக்கு பேசதான் போயின்னு இருக்கேன் வண்டியில. இங்கேயே எங்கன்னா சுத்தி சுத்தி கூட நான் வீடியோ குத்துன்னு இருக்கிறேன், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்ணி கூட கொடுக்குறேன். இப்போ அவங்க பேசினால சத்யா பேசினார்லம்மா, அந்த மாதிரி வேணா பேசினா ஃபோன்ல வீடியோல போட முடியுமா? ஃபோன்ல பேசியா? சரி, இல்லைன்னா அப்படி கூட பார்க்குறேன். நான் மீடியாவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்டுமா? சரிம்மா, நீங்கள் ரெக்கார்ட் போட்டு நான் பேசுறது ரெக்கார்ட் போடுங்க. நான் ஃபோன் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்க சொல்லுங்க. எங்கெங்க போனீங்க கூட, என்னென்ன பண்ணாரு, என்னென்ன சொல்லி கூட்டு போனாரு ஒவ்வொரு இடத்துக்கு, அது எல்லாத்தையுமே நான் ஃபோன் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களை மற்றவங்களை என்ன சொல்லுவாரு, அங்க நைட்ல அங்க என்ன நடக்கும், அது எல்லாம் காலையில எழுந்துச்சா அவர் உங்ககிட்ட என்ன கேட்பாரு, என்கிட்ட சொன்ன எல்லாம் மொத்தத்தையும் நான் மீடியால ஸ்பீக்கர் போடுறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்லியே சொல்றேன், ஆனா நான் வந்து மீடியால கொடுக்குறேன்னா நீங்க பேசுங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சரி. சத்யா கிட்ட என்ன சொல்லிட்டானா, கான்ஃபரன்ஸ் கால் அந்த ஏமாந்து வயசு கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்ட்டு சொல்லியிருக்காமா அவன். அந்த பையன் உன்னை பண்ண வந்தானா இல்லையா சொல்லு அப்படின்ட்டு. அது என்ன சொல்லியிருக்கான், ஆமா அந்த பையன் என்ன இந்த மாதிரி தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன். இது ஏன் சொல்லுங்க மீடியால, இப்படிதான் என்ன மிரட்டுறாங்க, நான் தப்பு பண்ணல, என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லுங்க நீங்க தைரியமா. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னா எனக்கு ஃபோன் கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்க கரெக்டா கூட சொல்லிடுங்க. அப்புறமா நம்மள நேர்ல பார்க்கணும்னா கூட நீங்க நேர்ல கூட வந்து சொல்லுங்கண்ணா. சரிம்மா சரிம்மா. சரி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், கூப்பிடும்போது சொல்றேண்ணா. சரி ஓகேம்மா. ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா. பசங்க என்ன பண்றாங்க? பசங்க வீட்டுல இருக்காங்கண்ணா, நான் போயின்னு இருக்கேன் வண்டியில. சரிம்மா. நீங்க மட்டுமா? நான் மட்டும்தான். சரி, பார்த்து போங்க. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், போன் எடுங்க தயவு செஞ்சு. எடுக்கிறேம்மா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரிம்மா.